பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 38 முதல் 40 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 38வது அதிகாரம் தேவ சமூகத்திலே ஒரு பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக விண்ணப்பிக்கிறதான ஒரு சங்கீதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே 39வது சங்கீதம் ஒரு மனம் திரும்புதலின் சங்கீதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டார். 40வது சங்கீதம் ஒரு மீட்பின் சங்கீதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக விண்ணப்பம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்திலே ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு பாவங்களை விட்டுவிட்டு ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் மீட்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவங்களை அறிக்கையிடுகிறவன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 38வது சங்கீதத்திலே பாவத்திற்கான சிக்ஷையை திரும்ப பெறும்படிக்கு தேவனை நோக்கி மனவேதனையுடன் ஏறெடுக்கப்படுகிறதான ஒரு ஜெபமாய் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய கோபாக்கினையினால் வீழ்ச்சி அடைந்ததாக உணர்ந்ததினால் அவனுடைய சரீரம் வியாதியினாலும் பலன் குறைவதினாலும் பாதிக்கப்பட்டதினாலும் துன்பமானது தன்னுடைய சொந்த அறிவற்ற தன்மையினால் பாவத்தினால் வந்தது என்பதை அறிந்திருந்ததினாலும் இதோ தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறதான இந்த காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்திருந்தும் அவருடைய இரக்கத்தை பெற்றிருந்த பிறகும் பாவம் செய்வதனால் வருகின்றதான 2 விளைவுகளை குறித்து சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். தெய்வீக கோபமும் நியாய தீர்ப்பும் மனம் திரும்பிய விசுவாசியின் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்காமல் எப்பொழுதும் தேவன் மன்னித்து பாவத்தை மறந்து விடுகிறார் என்னும் போதனை வேதாகம போதனை அல்ல. ஒரு மனம் திரும்பும் விசுவாசி மீண்டுமாய் பாவம் செய்யும் பொழுது தேவன் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், சிட்சையை கொடுக்கிறார். அந்த சிட்சையை வைத்து மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமது வாழ்க்கையிலும் அநேக சிக்ஷைகள் வரலாம். காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து நம் மனம் திரும்பும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 39வது சங்கீதத்திலே ஏதோ ஒரு மனம் திரும்புதலை இங்கே கொடுக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய கடினமான தண்டனை பாவத்தின் நிமித்தமாக தன் மீது வந்திருக்கிறது என்று உணர்ந்து உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லி எவ்வளவு காலம் இப்படியே இருக்கும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்திலே நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கம் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தை அடக்கி வைப்பேன் என்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி நான் நிலையற்றவன் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டோட சமூகத்திலே மனம் திரும்பி கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறதான இந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லோரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆம், 40வது சங்கீதத்திலே மீட்பின் உறுதிப்பாடு, ரட்சிப்பின் அது நிச்சயம் தாவீதுக்கு கிடைத்திருக்கிறதை அவர் அறிக்கையிடுகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையன்மான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மாலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சங்கீதக்காரர் சந்தோஷத்தினால், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அங்கே தேவனை துதித்து பாடுகிறதை குறித்து பார்க்கிறோம். பலிகளையும் கவனிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் நம்மையே கேட்கிறார். நமது சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலும் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து நம்முடைய ராஜ்யத்துக்காய் உகந்த பாத்திரமாய் அவர் எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதே என்று சொல்லி விடுதலைக்காக கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய மீட்பை பெற்றுக்கொள்கிறதான தாவீது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அருமையான நாளிலும் இந்த சங்கீதங்களின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே அனுதினமும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நமது மீறுதலை நமது பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுவோம். கர்த்தர் நம்மை பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். கர்த்தர் இந்த உன்னத பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.